எங்கே பாசறை அமைத்தார்கள் தெரியுமா? பாண்டவர்கள் போருக்கு தயாராகி விட்டார்கள். இப்பொழுது பாசறை அமைக்கணும். எங்கே பாசறை அமைத்தார்கள் என்று சொன்னால், 21 தலைமுறைகள் நான் சத்திரியர்களை அழித்தே தீருவேன் என்று கங்கணம் கட்டியிருந்தவர் யார்? பரசுராமர். என்னுடைய தந்தையினுடைய தாயினுடைய உயிரை போக்கிய சத்திரியர்களை 21 தலைமுறை நான் அழிப்பேன், அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை என்று நினைத்தார். பரசுராமருடைய அப்பா யார்? ஜமந்தகினி முனிவர். அவங்க அம்மா யார்? ரேணுகா தேவி. அந்த ஆசிரமத்துக்கு வந்து காமதேனுவினுடைய கையால் சகல வசதிகளையும் பெற்ற கார்த்த வீரியன் என்கின்ற மன்னன் அந்த காமதேனுவை கவர்ந்து கொண்டு நம்முடைய இடத்துக்கே போயிடணும்னு நினச்சி ஜமந்தகினி தவத்திலே இருக்கின்ற பொழுது கேட்டா கொடுக்க மாட்டார்னு ஜமந்தகினியையும் அவருடைய மனைவி ரேணுகா தேவியையும் ஆசிரமத்தில் பரசுராமர் இல்லாத நேரம் போய் அழித்தான் என்பது செய்தி பாரதத்தில். அதனால் என்னுடைய தாயும் தந்தையும் அழித்தவன் ஒரு சத்திரியன், அவனை 21 தலைமுறை நான் அழித்தே தீருவேன் அப்படிங்கிற சபதத்தை எடுத்தவர். இப்போது அத்தனை சத்திரியர்களையும் அழித்து அந்த சத்திரியர்களுடைய இரத்தத்தை கொண்டு வந்து 5 தடாகங்களை அமைத்தார். இரத்த தடாகங்களை அமைத்தார். அந்த இரத்த தடாகத்து பேர் தான் சமந்த பஞ்சகம் என்று பேர். அந்த இடத்துல உட்கார்ந்து அந்த 5 இரத்த குண்டங்களின் முன்னால் அமர்ந்து பரசுராமர் தன்னுடைய இழந்த முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்தார் என்று பாரதம் சொல்கிறது. அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த ஆக்ரோஷமான இடம். அந்த இடத்தை தான் பாசறைக்கு தேர்ந்தெடுத்தார்கள். பாண்டவர்கள் போருக்காக அந்த இடத்தை தான் என்ன செய்தார்கள்? மிக அருமையாக போருக்காக பாசறையை ஏற்பாடு செய்த அருமையான ஒரு இடம் என்று நாம் அதை பார்க்கிறோம். இந்த போர் இப்போ ஆரம்பமாக போகிறது. இப்போ பீஷ்மர்கிட்ட துரியோதனன் கேட்டான், அப்பா இந்த பாண்டவர்களை நீங்கள் எத்தனை நாள் அழிப்பீங்க அப்படின்னு கேட்டான். துரியோதனன் பீஷ்மர்கிட்ட கேட்கிறான். பீஷ்மர் சொன்னார், என்னுடைய பலத்தை வைத்து என் கணக்குப்படி இந்த பாண்டவர்கள் அத்தனை பேரையும் ஒரே நாளில் அழிச்சிருவேன். நானாக இருந்தால் ஒரே நாளில் அழிச்சிருவேன் பீஷ்மர் சொல்கிறார் துரியோதனனிடம். ஆனால் இவர்களை அழிப்பதற்கு துரோணருக்கு 3 நாட்கள் ஆகும், கர்ணனுக்கு 5 நாட்கள் ஆகும். அப்பவும் கர்ணனை விட்டு கொடுக்கல அவர். கர்ணனுக்கு 5 நாட்கள் ஆகும். அவன் தற்பெருமை பேசுறது, எப்போ பார்த்தாலும் பாண்டவர்களை துரியோதனாதிகளுக்கு எதிராக திருப்புறது, இந்த மாதிரி காரியங்கள்னால அவருக்கு கர்ணனை பிடிக்கலை. ஆனால் சொல்கிறார், நானாக இருந்தால் ஒரே நாளில் அழிச்சிருவேன். துரோணராக இருந்தால் 3 நாட்கள் அழிச்சிருவார். கர்ணனாக இருந்தால் 5 நாட்கள் அழிச்சிருவார். அஸ்வத்தாமன் மிகவும் பலம் பொருந்தியவன், ஒரு நாழிகையில் பாண்டவர்களை அழித்து விடுவார். ஒரு நாழிகைங்கிறது 24 நிமிஷம். சொல்லிட்டு சொன்னார், நானாக இருந்தால் 1 நாள், துரோணராக இருந்தால் 3 நாள், கர்ணனாக இருந்தால் 5 நாள், அஸ்வத்தாமனாக இருந்தால் வெறும் 24 நிமிஷம்தான். ஆனால் அப்படின்னார் துரியோதன். அப்படியே பீஷ்மரை பார்த்தான். ஆனால் அர்ஜுனன் உங்கள் அத்தனை பேரையும் அழிப்பதற்கு, பாண்டவர்களை அழிப்பதற்கு எத்தனை காலம் ஆகும் என்று நீ கேட்டாய் துரியோதனா. எனக்கோ 1 நாள், துரோணருக்கோ 3 நாள், கர்ணனுக்கோ 5 நாள், அஸ்வத்தாமனுக்கோ 1 நாழிகை, அதாவது 24 நிமிஷம். ஆனால் இந்த அர்ஜுனன் கௌரவர்களாகிய நம்மை அழிப்பதற்கு 1 க்ஷணம் போதும், அழிச்சிருவான். 1 க்ஷணம் என்பது ஆங்கிலத்தில் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். கண்ணை மூடிட்டு முழிக்கிறதுக்குள்ள அவனுடைய காண்டிபம் நம்ம அத்தனை பேரையும் என்ன செய்யும்? அழித்து விடும். அவ்வளவு சக்தி வாய்ந்தவன். இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலை, யோசிக்கிறதுக்கு உனக்கு நிறைய அவகாசம் இருக்குது, யோசின்னு சொன்னார். இப்பொழுது பாரத போர் தொடங்க போகிறது. இதில் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாரத போரில் கலந்து கொள்ளாதவர்கள் மொத்தம் 3 பேர் இருக்காங்க. 3 பேர் இருக்காங்க. இந்த பாரத போரில் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம். பாண்டவர் பக்கம் யார் அது, கௌரவர் பக்கம் யார் அது? இப்போ பலராமன் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சமமாக இருக்கக்கூடியவன். எப்பொழுதுமே கிருஷ்ணன்ட்ட வந்து சொல்லுவான், நமக்கு 2 பேரும் ஒன்று தானே,
நீ ஏன் ஒரே பக்கமாக போய் பாண்டவர்கள் பக்கமே நிற்கிற கிருஷ்ணா? நமக்கு 2 பேரும் ஒன்று தானே, நாம் சமமாக போயிட வேண்டிதானே. யாருக்கும் உறவும் இல்லாமல், யாரிடமும் பகையும் இல்லாமல், உனக்கு நான் உதவி செய்கிறேன்னு ஒரு பக்கம் சாராமல் 2 பேருக்கும் நாங்கள் பொதுவான ஆளுப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கிட வேண்டிதானன்னு பலராமன் பல முறை கேட்டிருக்கிறான் கிருஷ்ணனிடம். ஆனால் கிருஷ்ணன் சொல்வார், தர்மம் ஜெயிக்கணும், அதர்மம் அழியணும். அப்போ தர்மம் ஜெயிக்கணும்னா எந்த பக்கம் நின்னா தர்மம் ஜெயிக்குமோ அந்த பக்கம் நாம் நின்னே ஆகணும். இந்த பதிலை பலராமனால் மறுத்து என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. இப்போ துரியோதனன் போய் பலராமனிடம் உதவி கேட்கிறான், உன்னுடைய படைத்துணை எனக்கு வேணும்னு. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அப்போவே பலராமன் சொல்லிட்டான், இல்லைப்பா கிருஷ்ணனை எத்தனால ஒன்றும் செய்ய முடியாது, அதனால் நான் உனக்கும் ஆதரவாக இல்லாமல் பாண்டவர்களுக்கும் ஆதரவாக இல்லாமல் இந்த போருங்கிற பிரச்சனையே நமக்கு வேண்டாம், நான் எங்கே போகிறேன், தீர்த்த யாத்திரை போகிறேன்னு புறப்பட்டுட்டான் பலராமன். இந்த தீர்த்த யாத்திரைக்கு போகும்போது கூட யார் போனா தெரியுமா? விதுரன் போயிட்டார். ஏன்னா விதுரனும் போர்க்களத்தில் போர் செய்ய போகிறது இல்லை. ஏன்னா வில்லையும் அம்பையும் எப்போவோ துரியோதனன் பேசக்கூடாத பேச்சால் உடச்சி தூர எரிஞ்சிட்டார், நான் வரமாட்டேன்னு. அதனால் அவங்க 2 பேரும் புறப்பட்டு நேராக தீர்த்த யாத்திரை போயிட்டாங்க. இந்த போர்க்கள காட்சியவே பார்க்க வேண்டாம் அப்படின்னு போயாச்சு. இன்னொருத்தன் போர்க்களத்தில் கலந்து கொள்ளலை. அது யாருன்னு கேட்டிங்கன்னா, ருக்மன் என்கின்ற மன்னன், விதர்ப்ப நாட்டு அரசன். அவன் பேர் பீஷ்மகன் என்று பேர், குழப்பிக்கிடக்கூடாது. பீஷ்மர் வேற, பீஷ்மகன் வேற. கங்கையினுடைய புத்திரன் யாரு? பீஷ்மர். சந்தனு மகாராஜாவினுடைய மைந்தன் யாரு? பீஷ்மர். குழப்பிடக்கூடாது. இப்போ பீஷ்மகன் யார் என்று கேட்டால் விதர்ப்ப நாட்டினுடைய மன்னன். அவனுக்கு 5 புதல்வர்கள், ஒரு பெண்ணு. அந்த பெண்ணு பேர் ருக்மிணி. அந்த ருக்மிணியை யாருக்கு திருமணம் செய்து வைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, கிருஷ்ணனை காலாகாலமாக பகையாக நினைக்கக்கூடிய சிசுபாலனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவன் அண்ணன் ருக்மன் நினைக்கிறான். ஆனால் ருக்மிணி யாரை மனசில் நினைச்சா? பகவானை மனதிலே நினைத்தாள். கல்யாணம்னு ஒன்று பண்ணா கிருஷ்ணரை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு 24 மணி நேரமும் கிருஷ்ணனை மனதால் நினைத்து கொண்டிருந்தாள். ஆனால் ருக்மன் சொன்னான், நீ நினைக்கிறது நடக்காது, அவன் நம்ம குடும்பத்துக்கு அவன் ஆக மாட்டான், சிசுபாலனை தான் நீ திருமணம் செய்யணும். இப்போ இவள் என்ன செய்தா, எங்கே சிசுபாலனை நமக்கு திருமணம் செய்து வைத்து விடுவார்களோ என்று அஞ்சி ஒரு புரோகிதர்கிட்ட போய் அழுது கிருஷ்ணனுக்கு இவள் ஒரு கடிதம் கொடுத்து அனுப்புவாள். ஒரு கடிதம் கொடுத்து அனுப்புவா கிருஷ்ணனுக்கு. அந்த புரோகிதர் கொண்டு கிருஷ்ணர்கிட்ட அந்த கடிதத்தை கொடுப்பார். அதில் என்ன சாராம்சம் இருக்குன்னா, எனக்கும் சிசுபாலனுக்கும் வெகு வேகமாக திருமண ஏற்பாடுகள் நடைபெறுகிறது, நகரமே விழா கோலம் பூண்டிருக்கிறது, நீ என்னை அழைச்சிட்டு போகணும், நான் உன் மேலே உயிரே வச்சுருக்கேன், உன்னை தவிர வேறு யாரு கூடயும் நான் இந்த ஜென்மத்தில் வாழவே மாட்டேன், 7 ஜென்மம் எடுத்தாலும் உன் கூட மட்டும்தான் நான் வாழ்வேன், நீ ஒருவேளை என்னை அழைச்சிட்டு போகலன்னு சொன்னால் நான் சிசுபாலனை திருமணம் செய்வேன் என்று நினைக்காதே, நான் மாண்டு போவேன் என்று எழுதியிருந்தது. படித்த உடனே என்ன செய்தார், படையை திரட்டிக்கிட்டு நேராக புறப்பட்டு விதர்ப்ப நாட்டை நோக்கி வந்தார். இதற்காகத்தான் கிருஷ்ணன் விதர்ப்ப நாட்டுக்கு போய்கொண்டிருக்கிறான் என்பதை யூகித்த பலராமனும் படையோடு புறப்பட்டு பின்னாடியே போனார். இப்பொழுது பலராமன் படையோடு புறப்பட்டு போகிறார். இதற்கிடையில் விதர்ப்ப நாட்டை நோக்கி யார் வந்து கொண்டிருக்கிறார்? கிருஷ்ணன் வந்து கொண்டிருக்கிறார். நாளைக்கு விடிஞ்சா திருமணம். இன்னைக்கே ஒரு சக்தியினுடைய ஆலயத்தில் போய் வழிபாட்டிற்காக பெண்ணை அழைத்து கொண்டு போகிறார்கள். யார? ருக்மிணியை. உள்ளே போய் அம்பாளை தரிசனம் பண்ணிவிட்டு, அம்மா எப்படியாவது என்னை கிருஷ்ணர் கூட சேர்த்து வச்சிருன்னு வேண்டிட்டு வெளியே வந்தால் கிருஷ்ணர் தேர் நிற்குது. கிருஷ்ணன் தேர் நிற்கிறது, சுற்றி வர பலராமனுடைய படைகளும் நிற்கிறது. நேராக வந்தால் தேர் மேலே ஏறினா கிருஷ்ணன் அவளை அழைத்து கொண்டு போனான். கேள்விப்பட்ட ருக்மன் பின்னாடியே படைகளை திரட்டி கொண்டு வந்தான். கிருஷ்ணனுடைய படைகள் பலராமனுடைய படைகள் என்ன செய்தது? அவனை எதிர்கொண்டு அவனோடு போரிட்டது. ருக்மனோடு இப்பொழுது சண்டையிடுகிறார்கள் பலராமனுடைய படை வீரர்கள் அத்துணை பேரும். கிருஷ்ணன் ரொம்ப லாவகமாக மகிழ்ச்சியாக ருக்மிணியை தூக்கிட்டு தேரில் போயிட்டுருக்கான்.
இந்த பலராமனுடைய படைகளின் முன்னால் இந்த ருக்மனால் நிற்க முடியவில்லை, ருக்மனுடைய படைகளால் நிற்க இயலவில்லை. அதனால் நாட்டுக்குள்ளே பழையபடி போனால் கிருஷ்ணன்ட்ட தோற்று போய் வந்திருக்கான்னு எல்லாம்னு சொல்லுவான்னு சொல்லிட்டு விதர்ப்ப நாட்டுக்கு திரும்பி போகாமல் போஜகடம் என்கின்ற இடத்துல ஒரு சின்ன நகரத்தை அமைத்து கொண்டு அங்கே இருந்தான். அந்த ருக்மன் புறப்பட்டு இப்போ நேராக பாண்டவர்கள்ட்ட வந்து அர்ஜுனனை சந்தித்து போரில் நான் உனக்கு படைத்துணை தருகிறேன். ஏன்னா எல்லா மன்னர்களுடைய படைத்துணையை இருவருமே என்ன செய்கிறார்கள், தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த குருட்சேத்திர போரில் நான் உனக்கு படைத்துணையாக இருப்பேன்னா அர்ஜுனன் சொன்னால் இல்லை வேண்டான்ட்டான். வேண்டாம், உன்னுடைய படைத்துணை எங்களுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா கிருஷ்ணனை எப்படியாவது அழிக்கணும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தின்னு வந்திருக்கான் என்பதை புரிந்து கொண்ட அர்ஜுனன் வேண்டாம், உன்னுடைய படை உதவி எங்களுக்கு தேவையில்லை, நீ போயிட்டு வரலான்ட்டான். நேராக புறப்பட்டு துரியோதனன்ட்ட வந்தான். அப்போ அவன் எவ்வளவு கெட்ட புத்திக்காரன் அந்த ருக்மன், இங்கே இல்லைன்னு அங்கே போயிடுவோன்னா நேராக அங்கே வந்தான். இந்த முதல்ல அர்ஜுனனை தேடி வந்ததுக்கு எதுக்குன்னா கூட இருந்தே குழி பறிக்கணுங்கிறதுக்காக. அதுக்குரிய சந்தர்ப்பம் நிகழவில்லை என்று சொன்ன உடனே நேராக துரியோதனன்ட்ட போனான். இந்த பாண்டவர்களை கண்டாலே எனக்கு ஆகாது, அதனால் உனக்கு படைத்துணையாக இருந்து நான் உனக்கு உதவி செய்யலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே துரியோதனன் பாருங்கள், அவன் ஏற்கனவே புத்திசாலி. அவன் சொன்னான், வந்தவன் நேராக எங்கிட்ட வந்திருந்தா கூட சரின்னு உன்னை என் படைத்துணைக்கு சேர்த்துருப்பேன். ஆனால் அங்கே போயிட்டு பாண்டவர்கள் வேண்டாம்னு சொன்ன பிறகு தான் இங்கே வந்த நீ எனக்கு வேண்டான்ட்டான். ஆக போரில் விதுரனும் பலராமனும் தீர்த்த யாத்திரை சென்றார்கள். ரெண்டு பக்கமுமே எங்களுக்கு ஆதரவு, உன்னுடைய ஆதரவு தேவையில்லைன்னு இந்த ருக்மனை ரிஜெக்ட் பண்ண காரணத்தினால ருக்மன் என்ன செய்தான், போரில் கலந்து கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டது என்று பார்க்கிறோம். இப்போ ரெண்டு பேரும் தயாராகிட்டாங்க, போருக்கு தயாராகிட்டாங்க. எப்பொழுதுமே போருக்கு முன்னாடி ஒரு நல்ல முகூர்த்த நாள் பார்த்து கழபலி கொடுக்கணும், கழபலி கொடுக்கணும். இப்போ துரியோதனன் வந்து கேட்டான், நல்ல முகூர்த்தம் பார்த்து போரை தொடங்குவதற்கு முன்னதாக கழபலி கொடுக்கணுமே, என்ன செய்யலான்னு பீஷ்மர்கிட்ட கேட்டான். பீஷ்மர் சொன்னார், பாண்டவர்கள் பக்கம் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வீரன் இருக்கிறான், அவன் பேர் அரவான் என்று பேர். இந்த பாரதத்தினுடைய கதைப்போக்கில் இந்த அரவான் யாருன்னு உங்களுக்கு சொன்னேன். நாகலோக மங்கை உலூபியை திருமணம் செய்து அர்ஜுனனுக்கு பிறந்தவன் இந்த அரவான். அந்த அரவானை பலி பொருளாக கொடுத்தால் நிச்சயமாக கௌரவர்களாகிய உங்களுக்கு தான் வெற்றி. அதனால் அரவானை பலி கொடுக்கணும். இன்னொன்று, நல்ல முகூர்த்தத்தில் அதை செய்யணும், நாலு நட்சத்திரம் சரியாக இருக்கணும். அதை குறித்து கொடுக்குறவன் சகாதேவனை விட வேறு யாரும் இந்த உலகத்தில் சிறந்தவன் இல்லை. அதனால் ஆபத்துக்கு பாவம் இல்லை, சகாதேவன்கிட்ட போய் நல்ல முகூர்த்தம் கழபலி கொடுக்க போகிறோம், நாள் குறித்து கொடுன்னு போய் கேளுன்னு அனுப்பி விட்டார் பீஷ்மர். இப்போ துரியோதனன் வந்தான், எவ்வளவு அக்கிரமம் பண்ணியிருக்கான், எவ்வளோ அநியாயம் பண்ணியிருக்கான். ஆனால் துரியோதனன் வந்து நிற்கிறான். நேராக சகாதேவன் வாங்கன்னு கேட்டான். சகாதேவன் சகோதரனை வாருங்கள் என்று கேட்டான். நான் என்ன செய்யணும், நான் என்ன உதவி செய்யணும்னு கேட்டான். நாமளாக இருந்தால் என்ன செய்வோம் அப்படிங்கிற விஷயத்த உங்கள் கற்பனைக்கே நான் விடுறேன். இப்படி கழபலி கொடுக்கணும், எனக்கு நாள் குறித்து கொடுக்கணும்னா இவன் என்ன தெரியுமா, உனக்கு எப்படிப்பா நான் நாள் குறித்து கொடுப்பேன், நீ எனக்கு பகையாளி. வெற்றி பெறுவதற்குரிய சூட்சமத்தை எங்கிட்டே வந்து நீ கேட்பியான்னா நாமளாக இருந்தால் கேட்போம். ஆனால் அவன் நாள் குறித்து கொடுத்தான். ஏன் தெரியுமா, ஜோதிடர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, உன்னை தேடி முதல்ல ஒருத்தன் அபயம்னு வந்துட்டான்னா அவனுக்கு நாளை நட்சத்திரத்தை சரியாக குறித்து கொடுக்கணுமே தவிர எங்கே நாம் தோல்வி அடைஞ்சிருமோன்னு தன்னுடைய ஜோதிடத்துக்குரிய ஒழுக்கமான பணியை செய்யாமல் இருக்கக்கூடாது. பாரதம் சொல்லுது. இப்போ மருத்துவர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னால் பகையாளி கூட அவன்கிட்ட போய் வைத்தியம் பண்ணுவான். அப்போ இந்த வைத்தியத்தின் வாயிலாக இவனை அழித்து விடலாம் என்று தயவு செய்து மருத்துவர்கள் என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. ஏன்னா அது உயிரை காக்கக்கூடிய தொழில். ஆக பகையாளியை, உனக்கு துரோகம் பண்ணவனை உங்ககிட்ட மருத்துவத்துக்கு வந்தால் கூட நீ இந்த மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவன் துரோகம் செய்ய கூடாது. பகையாளியை காப்பாற்றணும்னு நீ என்ன செய்யணும், அவனுக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் வராத அளவிற்கு அவனுக்கு என்ன செய்யணும், நீ மருத்துவம் செய்யணும். ஆனால் இன்றைக்கி உலகத்தில் என்னெல்லாம் நடக்கு அதெல்லாம் என் வாயால் நான் சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை.
மருத்துவர்கள்லாம் சுவாமிக்கு சமம். எல்லாம் முடியாதுன்னு கைவிடும் போது கடைசியில் மருத்துவரே நம்மகிட்ட என்ன சொல்வார்? கடவுளை நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க, அவர் மனசு வச்சு என்ன நடக்காமல் இருந்திருக்குன்னு. ஆக மருத்துவர்களே இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்று நம்புகிறார்கள். அந்த மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு காலமோ இவன் எனக்கு வேண்டியவன், இவன் எனக்கு வேண்டாதவங்கிற விருப்பு வெறுப்பு இல்லாமல் எப்படி பணியாற்றணுமோ அதை போல ஜோதிடர்கள் பகையாளியே தேடி வந்து உன்ட்ட ஒன்று கேட்டால் கூட சரியாக நாலு நட்சத்திரத்தை குறித்து கொடுக்கணுமே தவிர இவன் நாசமாக போகட்டும்னு நினச்சி வேறு ஒரு முகூர்த்தத்தை குறித்து கொடுத்தான்னா அது ஜோதிட கலைக்கே பெரிய துரோகம். அதனால் சகாதேவன் சரியான முகூர்த்தத்தை குறித்து கொடுத்தான். மார்கழி மாதம் அமாவாசையில் நீங்கள் கழபலி கொடுத்தால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி. சரின்னு சந்தோஷமாக அவங்க நாள் குறிக்கிறதுக்கு முன்னாடியே நாம் முந்திக்கிட்டு போய் நாளை குறித்து வாங்கிட்டு வந்துட்டோன்னு சந்தோஷமாக இருந்தான். ஆனால் இதை ஒட்டு கேட்ட ஆள் யார் தெரியுமா? பகவான் கிருஷ்ணர். ஏன்னா அவர் தானே எல்லாத்துக்குமே சூத்திரதாரி. அவர் இதை காது கொடுத்து கேட்டார். அட பாவி பயல்களா, கழபலி என்னைக்கு கொடுக்கறதுன்னு உங்களை எதிரியாக நினைக்கிற ஆளுகிட்டே வந்து முகூர்த்தத்தை குறித்து வாங்கிட்டு போகிறீங்களா? சகாதேவன்ட்ட நீ இப்படி செய்யலாமான்னார். என்னுடைய தொழில் தர்மம் அதுன்ட்டான். என் தொழில் தர்மம், அதிலிருந்து நான் மீற முடியாதுன்னா என்ன பொருள்? நான் அழிஞ்சாலும் பரவாயில்ல, எனக்கு என் தொழில் தர்மம் தான் முக்கியம். இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரும் தொழில் தர்மத்தின் படி நடந்து கொண்டால் இந்த உலகத்தில் ஏதாவது கேடு உண்டா? கேடு உண்டா? இல்லை. ஒவ்வொரு அடியிலும் பாரதம் அறங்களை நமக்கு போதிக்கிறது. சரிண்டப்பா இனிமே ஒன்ட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு இவன் நேராக என்ன பண்ணா, கழபலி கொடுக்கறதுக்கு முகூர்த்தத்தை மார்கழி மாதம் அமாவாசைன்னு குறித்து கொடுத்துருக்கான் சகாதேவன். அதான் சரியாக இருக்கும். இப்போ அதே நாளில் இந்த பாண்டவர்களையும் கழபலி கொடுக்க சொல்லணும். இல்லைன்னா நிச்சயமாக துரியோதனன் அந்த மார்கழி அமாவாசையில் கழபலி கொடுத்தான்னா அவனுக்கு தான் வெற்றி. இப்போ துரியோதன் நேரம் அடுத்தாப்பில் புறப்பட்டு எங்கே போனான்னு தெரியுமா? அரவான்கிட்ட போனான். யார்கிட்ட? அர்ஜுனன் பையன், மிகப்பெரிய பராக்கிரமசாலி. அவன்கிட்ட போய் நீங்கள் தான் எனக்கு கழபலியாக வந்து நிற்கணும். அவனுக்கு என்ன முறை வேணும்? அவனுக்கும் மக முறை வேணும் துரியோதனனுக்கு. நீதான்ப்பா கழபலிக்கு தயாராக வேண்டும், கழபலிக்கு நீ சம்மதிக்கிறாயான்னு துரியோதனன் கேட்டான். அவனை பாருங்க, உங்களை தவிர நான் யாருக்கு இந்த உதவி செய்ய போகிறேன்? என்னுடைய தந்தை ஸ்தானத்தில் வந்து என் முன்னாடி நின்று ஒன்றை கேட்கிறீர்கள். என்னுடைய பெரிய தந்தை நீங்கள் எல்லாம் அண்ணன் தம்பி தானே. இவன் வந்து முறை அர்ஜுனனுடைய மகன். அப்போ துரியோதனன் என்ன வேணும்? பெரியப்பா வேணும். நீங்கள் கேட்டு ஒன்று நான் மறுப்பனா? நான் கழபலிக்கு தயார் என்று சொன்னான். கிருஷ்ணன் பார்த்தார், முகூர்த்த நாளும் குறித்து கொடுத்துட்டான், கழபலிக்கும் அரவான் தயாராகிட்டான். என்ன செய்யலாம்னு யோசிச்சார். நேராக ஆத்தங்கரையில் போய் உட்காந்து முந்தின நாள், அமாவாசைக்கு முந்தின நாள் என்ன திதி? சதுர்தசி திதி. அந்த சதுர்தசி திதியில் உட்காந்து தர்ப்பணம் பண்ணிக்கிட்டு இருக்கார் முன்னோர்களுக்கு. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணிக்கிட்டு இருந்தார். போகிற வாரவங்கள்லாம் கேட்டாங்க, நாளைக்கு தானே அமாவாசை, இன்றைக்கி உட்காந்து நீங்கள் தர்ப்பணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, இந்த சதுர்தசி அன்னைக்கு எதுக்குன்னு? யார் சொன்னால் நாளைக்கு அமாவாசைன்னு? இன்றைக்கி தான் அமாவாசை அப்படின்னார். இல்லை கிருஷ்ணா, நாளைக்கு தான் அமாவாசைன்னு அத்தனை பேரும் சொல்கிறாங்க. அடட, உங்களுக்கு தேவைன்னா நாளைக்கு போய் தர்ப்பணம் பண்ணுங்க, எனக்கு தெளிவாக தெரியும் இன்றைக்கி தான் அமாவாசை அப்படின்னார். இவங்க குழம்புற மாதிரியே ஆகாயத்தில் யார் குழம்புனா? சந்திரனும் சூரியனும் குழம்புனாங்க. என்னப்பா நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ஒருத்தர் பார்த்தா தானே அது அமாவாசை. நாம் இங்கே மேலே இருக்கோம், இன்றைக்கி அமாவாசை கிடையாது, சதுர்தசி, நாளைக்கு தான் நாம் ரெண்டு பேரும் சந்திக்கக்கூடிய நாள். இந்த கிருஷ்ணன் என்ன தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், இது என்னவா இருக்கும்ட்டு மேலேருந்து ரெண்டு பேரும் கீழே இறங்கி வந்து நின்று, கிருஷ்ணா என்னாச்சு உனக்கு? நாளைக்கு தானே அமாவாசை, நாங்கள் ரெண்டு பேரும் சந்திக்கிறது நாளைக்கு தானே, சதுர்தசியில் உட்காந்து தர்ப்பணம் பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்னார். கிருஷ்ணன் கவலையப்படல, அவர் பாடி சிரிச்சுக்கிட்டு தர்ப்பணம் பண்ணிக்கிட்டு இருக்கார். கேட்க பதில் சொல்ல மாட்டியா அப்படின்னு சந்திரசூரியர்கள் கேட்டாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா வரணும், ஒருத்தர் சந்திக்கணும், ஒருத்தர் நேர்முகமாக பார்க்கணும், அதுதானே அமாவாசைன்னார். ஆமாம், அதில் என்ன சந்தேகம்? நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ அதானே நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் ரெண்டு பேரும் நேருக்கு நேராக நின்று ஒருத்தர் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க, அப்போ இன்றைக்கி தானே அமாவாசை, அதான் தர்ப்பணம்னார். சொன்னோன்னு அவர்களால் ஒன்றும் பதில் பேச முடியல. அன்று இரவே, அப்போ அன்றைக்கி அமாவாசை திதி ஆயிட்டு, அன்று இரவே
பாண்டவர்களை கையில் பிடித்து கொண்டு அரவான்கிட்ட போய், நீ தான் எங்களுக்கு பலி பொருளாக வரணும், உன்னைத்தான் கழபலியாக கொடுக்கலான்னு இருக்கிறோம் அப்படின்னு கேட்கணும்னு நினச்சி போய் நிற்கிறாங்க. ஆனால் கிருஷ்ணன் சொன்னார், ஒன்றும் கழபலிக்கு யாரை கூப்பிடலான்னு கவலைப்படாதீங்க, அரவான் அந்த பக்கம் போயிட்டானும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், என்னை கழபலியாக கொடுங்கள். பாண்டவர்கள் கண்ணீர் வடித்து சொன்னார்கள், கிருஷ்ணா, ஒன்றை பலி கொடுத்து தான் இந்த போரில் எங்களுக்கு வெற்றி வரணும்னா அப்படி ஒரு வெற்றியே எங்களுக்கு அவசியம் இல்லை, நீ தான் எங்களுக்கு முக்கியம். அப்போ அரவான் சொல்லுவான், துரியோதனன் தான் என்னை பலி கொடுக்கணும்னு, பலி பொருளாக நீ வரணும்னு என்னை கேட்டுக்கொண்டார். ஆனால் அமாவாசை தொடங்கி அந்த நாழிகையே முடிய போது இன்னும் துரியோதனன் என்ன தேடி வரலையே. அவன் எப்படி தேடி வருவான்? அவன் அமாவாசை நாளைக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். இவர் இன்னைக்கே சதுர்தசி அன்னைக்கே சந்திரனையும் சூரியனையும் வர வச்சு திதியவே மாற்றின கிருஷ்ணன் பக்கத்தில் இருக்கும்போது அவன் எப்படி களபலி கொடுக்க வருவான் துரியோதனன்? அப்போ இதுதான் அமாவாசை. ஆமாம், இன்னும் துரியோதனன் வரல. சரி, நான் வேண்டுமானால் உங்களுக்காக கழப்பலிக்கு தயாராகிறேன். அப்போ கிருஷ்ணர் சொன்னார், நீ வேற நான் வேற இல்லைப்பா. யாரை பார்த்து? அரவானை பார்த்து சொல்கிறார், நீ வேற நான் வேற இல்லை, உனக்கு பதிலாக என்னை நான் கழபலியாக கொடுக்குறேன். அவன் சொன்னான், முடியாது முடியாது, நான் தான் கழபலியாக இருப்பேன்னா. ஏன்னா கிருஷ்ணருக்கு நிச்சயமாக தெரியும் அரவான் இந்த பாண்டவர்கள் மீது உள்ள அளவு கடந்த அன்பு. துரியோதனனும் வரல, கொடுத்த வாக்கை தவற விட்டான்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் அந்த அமாவாசைங்கிற நாழிகை முடிவதற்குள்ளாக என்னை பலி கொடுக்க நான் தயார் என்று இப்பொழுது அரவான், பாண்டவர்கள், கிருஷ்ணன் எல்லாரும் குருதேசத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய காளியினுடைய ஆலயத்தில் இப்போ தன்னைத்தானே பலி கொடுத்தான். யார்? அரவான். அப்போ பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி கிருஷ்ணன்ட்ட ஒரு வரம் கேட்டான், அப்பா என்னை நானே பலி கொடுக்க போகிறேன் இந்த பாண்டவர்களுக்காக, நான் மாண்டு போவேன், ஆனால் இந்த தலைக்கு மட்டும் நீ உயிர் கொடுத்து போர்க்களத்தில் நடக்கக்கூடிய காட்சிகளை என் கண்களால் நான் பார்க்கணும், அதுக்கு மட்டும் எனக்கு வரம் கொடுன்னு கேட்ட உடனே, கவலைப்படாதப்பா, நீ பலி கொடுத்த பிறகும் இந்த போர் நடக்கக்கூடிய 18 நாட்களும் நீ மலையினுடைய உச்சிலே இருந்து கொண்டு அந்த போர்க்கள காட்சியை நீ பார்க்க நான் உனக்கு உயிர் கொடுக்கிறேன், ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்லி இந்த கழபலி கொடுத்து முடிச்ச அடுத்த நிமிஷம் அர்ஜுனா அப்படின்னார். அர்ஜுனன் ஒரு அம்பை அனுப்பி அந்த தலையை கொண்டு போய் குருட்சேத்திர போர் நடக்கக்கூடிய இடத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு உயரமான குன்றின் மேல் கொண்டு அந்த தலையை வைத்தான். 18 நாட்களும் அந்த குன்றின் மேல் இருந்த அரவானுடைய தலை பாரத போரை கண்டது என்று பாரதம் தெளிவாக சொல்கிறது. அப்படி தன்னையே தியாகம் செய்தவன் அரவான். அது மட்டுமல்ல, யாமள நூல் சாஸ்திரத்தின்படி பாண்டவர்கள் யானைகளையும் சேர்த்து பலி கொடுத்து போருக்கு வெற்றி தேடினார்கள் என்று பார்க்கிறோம். இப்போ கழபலி அருமையாக அரவானை வைத்து கொடுப்பதற்கு கிருஷ்ணன் அவர்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தான். இந்த செய்தியை கேள்விப்பட்டான் துரியோதனன். அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? கேள்விப்பட்ட ஆத்திரம்னா தாங்கலை, நம்மை பார்த்து பயப்படுகிறார்கள் இந்த பாண்டவர்கள். அதனால தான் என்றைக்கு கழபலி கொடுக்க போகிறோம் என்பதை தெரிந்து கொண்டு கழபலிக்குரியவனையும் அழைத்து கொண்டு போய் முந்திக் கொண்டு கழபலி செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த துரியோதனனை பார்த்து பாண்டவர்களுக்கு எத்தனை பயம் என்று அப்பொழுதும் பெருமை பேசி கொண்டுதான் இருந்தான். பீஷ்மர் அவரை ஒரு வியப்போடு பார்த்து கொண்டிருந்தார் என்று பாரதம் சொல்கிறது. இப்பொழுது போர் ஆரம்பமாகிறது. 18 நாட்கள் போர் என்று பார்க்கிறோம். இந்த போரை குருட்சேத்திர போர் என்று நாம் அழைக்கிறோம். இப்போ முதல் நாள் போர் ஆரம்பமாக போகிறது. அர்ஜுனன் இப்பொழுது தேர்தட்டிலே இருக்கிறான். தேர் சாரதியாக இப்பொழுது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இருக்கிறார். எதிர் தேர்தட்டில் இருக்கக்கூடியவர்களை அர்ஜுனன் பார்க்கிறார். பிதாமகர் பீஷ்மர் எதிர் தேர்தட்டிலே இருக்கிறார். 1000 அஸ்திர வித்தைகளை சொல்லிக் கொடுத்த துரோணர் இப்பொழுது தேர்தட்டிலே எதிர் தேர்தட்டிலே காட்சி தருகிறார். ஆரம்ப கல்வியை மிக அற்புதமாக கற்றுக் கொடுத்த கிருமாச்சாரியார் இப்பொழுது எதிர் தேர்தட்டிலே நின்று கொண்டிருக்கிறார் கம்பீரமாக. இப்படி பல பேர், பல வீரர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். மனசுக்குள்ளே இவனுக்கு ஒரு கலக்கமாகிவிட்டது. இப்பொழுது எதிரிலே நிற்பவர்களோடு சண்டையிடணும். ஆனால் எதிரில் நிற்கக்கூடியவர்கள் யாரும் அந்நியர்கள் இல்லை.
பிதாமகர் பீஷ்மர், நம்மை வழிநடத்தியவர் துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், தன்னுடைய சகோதரர்கள் கௌரவர்கள் 100 பேரும் தன்னுடைய சகோதரர்கள் இவர்களையெல்லாம் அழித்து, ஆசிரியரை அழித்து, பெரியவர்களை அழித்து, வழிகாட்டுபவர்களை அழித்து, சகோதரர்களை அழித்து இந்த பூமியை ஆளணுமா? அவர்களெல்லாம் ஆண்ட பிறகு இந்த பூமியை ஆள வேண்டும் என்று நான் நினைப்பது நியாயமாக இருக்குமா என்று மிகவும் பலம் பொருந்திய காண்டீபத்தை கையிலே வைத்திருக்கக்கூடிய அர்ஜுனனுடைய காண்டீபம் இப்பொழுது தன் மனக்கலக்கத்தால் நடுங்கியதான். இப்படியெல்லாம் போர் செய்து இந்த நாட்டை பெற வேண்டுமா என்று நினைத்தார். இதே போலதான் கிருஷ்ணன் தூதுக்கு செல்கின்ற பொழுது தர்மன் 1000 அறிவுரைகளை சொன்னார். சொந்த சகோதரர்களை கொன்று குவித்துதான் இந்த நாட்டை ஆள வேண்டுமா என்று கேட்டபோது இவர்கள் அத்துணை பேரும் தர்மன் மீது கோபப்பட்டார்கள் இல்லையா? இப்போ தேர்தட்டின் மீது நின்று கொண்டிருக்கக்கூடிய அர்ஜுனன் இப்பொழுது என்ன செய்கிறான்? நிலை தடுமாறி போய் நின்றான். இவர்களை எப்படி என் காண்டீபம் கொண்டு அழிப்பது என்று நினைத்தான். அந்த நேரம் பகவான் அர்ஜுனனுக்கு செய்த போதனை தான் கீதா உபதேசம் என்று பார்க்கிறோம். 18 அத்தியாயங்களை கொண்டது இந்த கீதா உபதேசம். அந்த கீதையை ஒரு மனிதன் உள்வாங்கினான் என்று சொன்னால், அதை தெளிவோடு படித்தான் என்று சொன்னால், ஆழமாக படித்தான் என்று சொன்னால், பின்பற்றி வாழ வேண்டும் என்கின்ற உணர்வு நிச்சயமாக படித்தவர்களுக்கு வரும். இந்த 18 அத்தியாயங்கள் சாதாரணமானதல்ல, வாழ்க்கை பாடம், வாழ்க்கையினுடைய நெறிமுறைகளை போதிக்கக்கூடியது. இதில் தோய்ந்தவன் இன்னொருத்தனுக்கு துரோகம் பண்ண மாட்டான். கீதையை படித்து அதிலே ஆழ்ந்த சிந்தனைகளை பெற்று தோய்ந்தவன் இன்னொருத்தனுக்கு துன்பம் பண்ணணும்னு மனசார கூட நினைக்க மாட்டான். ஆழ்ந்து படித்திருந்தால், ஊன்றி படித்திருந்தால் நிச்சயமாக இன்னொருத்தருக்கு கெடுதல் பண்ணணுங்கிற எண்ணம் அவனுக்கு வராது. அப்பேற்பட்ட ஒரு வழி நடத்துதல் என்பது எதற்குள்ளே இருக்கிறது? கீதைக்குள்ளே இருக்கிறது. இந்த 18 அத்தியாயங்களை பற்றி நான் தனியாக உங்களுக்கு கீதாபதேசம் தனியாக உங்களுக்கு நான் ஒரு எபிசோடு கொடுக்குறேன். இப்போ அந்த ஒட்டுமொத்த 18 அத்தியாயங்களுடைய சாரத்திலே மிக உயர்வாக கருதப்படக்கூடிய, நாம் எளிமையாக மட்டுமல்ல எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு 8 விஷயங்களை இப்பொழுது நான் சொல்ல போகிறேன். 18 அத்தியாயங்கள், அந்த 18 அத்தியாயங்களையும் நான் தனியாக ஒரு எபிசோடில் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் நிச்சயமாக பகவானுடைய அனுகிரகத்தினால கொடுப்பேன். இப்போ பாரதத்தை பற்றி நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம், மகாபாரதத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். முதல் நாள் போருக்கு தயாராகிறார்கள். முதல் நாள் போரில் அர்ஜுனனுக்கு ஏற்பட்ட கலக்கத்தை தீர்ப்பதற்கு பகவான் கீதா உபதேசம் செய்கிறார் 18 அத்தியாயங்கள் வாயிலாக. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு 8 விஷயம் இருக்குது. இதை நாம் பின்பற்றினாலே 18 அத்தியாயங்களையும் ஒட்டுமொத்தமாக பின்பற்றியதற்கு சமம். இந்த 8 விஷயங்களை நாம் பின்பற்றினாலே போதும், பகவானுடைய அனுகிரகத்தை நாம் முழுமையாக பெற முடியும், ஒழுக்கமாக வாழ முடியும், மற்ற உயிர்கள் மீது கருணை காட்ட முடியும், எதையும் தாங்கக்கூடிய பலமும் சக்தியும் நம்மை வந்து சேரும். இதில் முதல்ல அவர் சொன்னது என்ன தெரியுமா? கீதோபதேசத்தில் கலங்கி நிற்கக்கூடிய அர்ஜுனன், அவனுக்கு உபதேசம் செய்கிறார் பகவான் ரொம்ப அழகாக. எதுவுமே இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லைன்னார். எதுவுமே இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லை. நம்ம எல்லாரையும் நிரந்தரம்னு நினைக்கிறோம். பந்த பாசங்களுக்கு அப்பாற்பட்டு வாழ்வது தான் உண்மையான வாழ்க்கை. இந்த பந்தம் பாசம் பற்று எல்லாம் அழிந்து போகக்கூடிய இந்த உடம்புக்கு தான், அழியாத ஆன்மாவுக்கு அல்ல. என்ன அழகாக சொல்கிறார், எதுவுமே இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லை. அப்படி நிரந்தரம் இல்லைங்கிற விஷயத்தை நீ ஏற்றுக்கொண்டால் எப்பொழுதுமே உன்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். எதை இழந்தாலும் உன்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஒரு சின்ன இழப்பை கூட தாங்க முடியாமல் தத்தளிக்கிறோமே,
எதுவுமே இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லை. அப்படியே அழிவு ஏற்பட்டால் கூட அது அழிந்து போகக்கூடிய இந்த உடம்புக்குத்தானே தவிர அழியாத ஆன்மாவுக்கு அல்ல. பற்று, பாசம், பந்தங்கள் இதெல்லாம் இந்த உடம்புக்குத்தானே தவிர உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு அல்ல. நிரந்தரமில்லாத இந்த உடலை வைத்துக்கொண்டு யோசிக்காமல் நிரந்தரமான ஆத்மாவை கொண்டு ஒருவன் யோசிக்க ஆரம்பித்து விட்டால் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பது அவனுக்கு புரிந்துவிடும். எப்போ அவனுடைய மதம், ஆச்சரியம், கோபம், லோபம், மோகம் எல்லாத்தையும் விட்டுட்டு பற்றற்ற நிலையில் நீ எப்போ இருப்ப தெரியுமா? தூங்கும்போது இருப்ப. தூங்குற வரைக்கும் மனுஷன் ஆயிரம் விஷயங்களை சிந்திச்சுக்கிட்டே தான் இருப்பான். எப்போ ஒரு மனிதன் மகானாக மாறிப்போகிறான், அவன் உறங்குகின்ற பொழுது அவன் மகானாக மாறிப்போகிறான். ஏன்னா தன்னை மறந்து தூங்கும்போது நல்லவனோ நிம்மதியாக தூங்குவான், தீயவனாக இருந்தாலும் அவன் நிம்மதியாக தூங்குவான். தூக்கம் வந்த பிறகு, ஒருவேளை தூக்கம் வர்றதுக்கு முன்னாடி உழைஞ்சு கொண்டிருக்கலாம், அது வேறு விஷயம். தூக்கம் வந்த பிறகு 1000 மோசமானவனை கூட அவன் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் பாருங்களேன், குழந்தை மாதிரி இருப்பான். ஆக ஒரு மனிதன் தூங்குகின்ற பொழுது தான் இந்த மதம், ஆச்சரியம், காமம், லோபம், குரோதம் எல்லாம் அவனை விட்டு வெளியே போன மாதிரி இருக்கு பாருங்க. அந்த நேரம்தான் அவன் மிகச்சிறந்த ஒரு ஞானியாக காட்சி தருகிறார். வெளிப்படையாக பார்த்தா அது பால், ஆனால் அந்த பாலுக்குள்ளே மறைந்திருப்பது நெய் இல்லையா? அப்படி சூட்சமமாக ஞானம் மறைந்திருக்கிறது. அந்த ஞானம் வெளிப்பட வேண்டும் என்று நினைத்தால் நிரந்தரமற்ற உடலை கொண்டு யோசிக்காமல் நிரந்தரமான ஆத்மாவை கொண்டு யோசித்தால் வாழ்க்கையில் சேமம். இதான் உபதேசம். அப்போ இது எங்கள் சித்தப்பா, இது எங்கள் பெரியப்பா, இது என் சகோதரர்கள், இது என் ஆசிரியர், இந்த எண்ணம்லாம் உனக்கு ஏன் வருது? அவர்களுடைய உடலுக்குத்தானே அழிவு, ஆன்மாவுக்கு அல்லவே. இதில் எத்தனை உயிர்கள் மாய்ந்தாலும், எத்தனை பேருடைய சடலங்களை அப்படியே கூட்டி இந்த போர்க்களத்தில் அள்ளினாலும் அத்தனையும் வெறும் சடலங்கள் தான், ஆன்மாக்கள் அல்ல. ஆன்மாக்களுக்கு என்றைக்குமே அழிவல்ல. உடல் நிலையற்றது, ஆன்மா நிரந்தரமானது. அதை ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்கிறார். 2வது சொன்னார் பாருங்க, மனிதன் வாழ்க்கையில் பொறுப்புகளை தட்டி கழிக்கவே கூடாது. பொறுப்புகளை தட்டி கழிக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் தைரியமாக எதிர்கொள்ளணும். அதை இந்த 2 விஷயமும் நம்மக்கிட்ட இல்லாதனால தான் நமக்கு பிரச்சனை. நம்முடைய பொறுப்பு எது, நம்முடைய கடமை எது, நாம் அதை ஈஸியாக என்ன செய்வோம்? தட்டி கழிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்போம். இந்த உலகத்துக்கு நீ எதுக்கு வந்தியோ, இந்த உலகம் என்னும் நாடக மேடையில் உனக்கு என்ன கதாபாத்திரமோ அதை மட்டும்தான் நீ நடிக்கணும். உனக்கு கதாநாயக வேஷம் கொடுத்தா கதாநாயக வேஷம் தான் நடிக்கணும். கதாநாயகி வேஷம் கொடுத்தா கதாநாயகி வேஷம் தான் போட்டு நடிக்கணும். நாயா நடிக்கியா நாய் தான், கரடியா நடிக்கியா கரடி தான், பாம்பா நடிக்கியா நீ பாம்பு. பாம்பு திடீர்னு மனுஷன் ஆயிடக்கூடாது, மனுஷன் திடீர்னு ராட்சசன் ஆயிடக்கூடாது. உனக்கு என்ன கடமை கொடுக்கப்பட்டு இந்த லோகத்துக்கு நீ வந்திருக்கியோ அந்த கடமையை மிக கச்சிதமாக என்ன செய்யணும்? செய்து முடிக்கணும். இதுக்கிடையில் 1000 பிரச்சனைகள் வரும் அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு. ஆனால் அதை தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும். குடும்பத்தில் எடுத்துக்கோங்க, நமக்கு ஒரு தலைமை பொறுப்பு, கணவன்னு பேர். 4 பிள்ளைகள் இருக்கும், ஒன்று ஒவ்வொரு விதமாக இருக்கும். மனைவி அனுசரித்து போய் வாழணும். ரொம்ப அழகாக பெரிய புராணத்திலே சிறு தொண்டருடைய மனைவி சொல்கின்ற பொழுது சேக்கிழார் சிறு தொண்டருடைய மனைவி என்ன சொல்வார்? மனையறத்தின் வேர் என்று சொல்வார். ஒரு விருட்சம் இருக்கிறது என்று சொன்னால் கிளைகள் வெளியே தெரியும், கனிகள், காய்கள், இலைகள் வெளியே தெரியும். ஆனால் அத்தனைக்கும் உயிர் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆணி வேறு மண்ணுக்கு அடியில் தான் இருக்கும், வெளியே தெரியாது. ஆனால் ஆணி வேறால தான் மற்றதுக்கு உயிர். அதை போல மனை அறத்தினுடைய வேறாக இருக்கக்கூடிய மனைவி பிள்ளைகளை அனுசரிக்கணும், கணவனை அனுசரிக்கணும். ஆனால் அனுசரணை இல்லாத மனைவி, அனுசரணை இல்லாத குழந்தைகள் வந்தால் கூட அவர்களோடு சமாளித்து வாழணும். இந்த பிறவியில் உனக்கு கொடுக்கப்பட்ட வேஷம் அது. தைரியமாக எதிர்கொள்ளணும். புலம்பாத. புலம்புனா ஒரு காரியத்தை என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. அவர்களை எப்படி மாற்றுவது என்பது உன் முயற்சி.
அதில் வெற்றி பெற வேண்டும் என்று நீ நினைக்கணும். சலிப்படைந்து கடமையை செய்யாமல் பொறுப்பிலிருந்து உன்னை நீ விலக்கிக் கொள்வது என்பது சரியல்ல. பொறுப்போடு நடந்து கொள் அர்ஜுனான்னார். மூணாவது ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொன்னார் பாருங்க. ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி பல முறை என்ன செய்யணும், யோசிக்கணும். ஆனால் ஒரு செயலை செய்ய ஆரம்பித்த பிறகு என்ன செய்யணும் தெரியுமா? முன்ன வச்ச காலை பின்ன வைக்கக்கூடாது. ஒரு யோசனை இருக்கக்கூடாது. செயலை செய்வதற்கு முன்னதாக பல முறை அந்த செயலை பற்றி நீ யோசி. செய்யலாமா வேண்டாமா, இதில் என்ன பின்விளைவுகள் இருக்கும், இது நமக்கு சாதகமான வெற்றியை தருமா, இதெல்லாம் நீ யோசிக்கலாம். ஆனால் ஒரு தடவை அடியெடுத்து நீ வச்சுட்டேன்னு சொன்னால், ஒரு செயலை ஆரம்பித்து விட்டாய் என்று சொன்னால் அதற்கு பிறகு யோசிப்பதற்கு எந்த வேலையும் இல்லை. முழு மனசோடு அந்த காரியத்தை செய்யணும். ஒருவேளை முழு மனசோடு அந்த காரியத்தை செஞ்ச பிறகு உனக்கு வாழ்க்கையில் தோல்வியே வருதுன்னு வச்சுக்கோ, அந்த தோல்வியை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள். நான் இவ்வளோ முயற்சி பண்ணனே, நான் தோத்துட்டேனே நினைக்காத. தைரியமாக ஒரு காரியத்தை, ஒரு செயலை நாம் தொடங்கிட்டோம், அதை முழுமையாக நாங்கள் செய்யணும்னு நினைக்கணும். முழுமையான முயற்சி உனக்கு இருக்கணும். ஒரு வேளை தோல்வியை அடைந்தாலும் உனக்கு மகிழ்ச்சி தான். நீ சரியாக உன் காரியத்தை செஞ்ச அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியோடு இரு. காரணம், வெற்றி தோல்வி என்பது யாருக்கும் தற்காலிகமானதும் அல்ல, நிரந்தரமானதும் அல்ல. இன்னைக்கு எனக்கு தோல்வி கிடைக்கலாம், நாளைக்கு எனக்கு என்ன வரும், வெற்றி வரும். இன்றைக்கு வெற்றி அடைந்தவன் வெற்றியே அடைஞ்சுக்கிட்டு இருப்பான். இல்லை, அவனுக்கு வாழ்க்கையில் தோல்வி வர வாய்ப்பு இருக்குது. அதனால் வெற்றி தோல்விகளை சமமாக ஒருத்தன் என்ன செய்யணும், பார்க்கணும். சொன்னாரா? ரொம்ப அழகா. நாலாவதாக ஒன்று சொன்னார் பாருங்க. ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு இப்போ புத்தர் சொன்னதை நாம் சொல்கிறோம். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னதாக ஆசையே துன்பத்திற்கு காரணம். ஆசை என்கின்ற துன்பத்திலிருந்து நீ விடுபட்டால்தான் மகிழ்ச்சி என்கின்ற திறவுகோல் உனக்காக காத்திருக்குங்கிறார். ஆனால் நமக்கு எதை எடுத்தாலும் ஆசை. ஆயுசு 100 வருஷம் தாண்டி கூட உயிரோடு இருக்கணும். ஆரோக்கியம், எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் உடம்புல ஒழுங்காக வேலை செய்யணும். காசு 21 தலைமுறைக்கு எங்கிட்ட இருக்கணும். அறிவு, என்ன போல் அறிவாளி லோகத்தில் இருக்கக்கூடாது. இப்படி எல்லா விஷயத்துலையும் வேண்டாம்னு சொல்கிறோமா? ஆசை நமக்கு ரொம்ப அதிகம். ஆனால் ஆசையே காலப்போக்கில் எப்படி மாறிப்போகும்? பேராசையாக மாறிப்போகும். அப்படி பேராசையாக மாறிப்போகின்ற பொழுது மகிழ்ச்சி என்பதே உன் வாழ்க்கையில் இருக்காது. ஆக மகிழ்ச்சி என்கின்ற திறவுகோலை நீ கையிலே பெற வேண்டும் என்று சொன்னால் ஆசையை விட்டுரு. அது என் சகோதரர்கள், இவர்கள் என்னுடைய நண்பர்கள், இவர் என்னுடைய ஆசிரியர், இவர் என்னுடைய வழிகாட்டி, உனக்கே அந்த பேதமை, நீ ஏன் பிரித்து பார்க்குற? அந்த பிரித்து பார்க்கக்கூடிய அனுமதியை உனக்கு யார் கொடுத்தா? எதற்கு உனக்கு அழிந்து போகின்ற இந்த உடல் மேலே இவ்வளவு ஆசைன்னு ரொம்ப அழகாக எடுத்து சொன்னார். ரொம்ப அழகாக 5ஆவதாக ஒரு விஷயம் சொன்னார் பாருங்கள். வீட்டில் ஒரு பெரிய நிலக்கண்ணாடி இருக்குது. அந்த நிலக்கண்ணாடி துடைக்காமல் தூசியாகவே இருந்தால் நம்ம முகத்தை அது பிரதிபலிக்குமா? பிரதிபலிக்காதில்ல. பொதுவாகவே வீட்டில் பொருள் வச்சுருந்தோம்னா அதை நல்லா துடைச்சி சுத்தமாக வச்சுருக்கணும். போகி வர்ற அன்னைக்கு தான் நான் பழச பூரா கழிப்பேன் அப்படின்னு சில வீட்டில் பேப்பராக இவ்வளோ பேப்பர் சேர்த்து வச்சுருப்போம், பாலித்தீன் பேப்பராக இவ்வளோ பாலித்தீன் பேப்பர் சேர்த்து வச்சுருப்போம். பால் பாக்கெட் என்ன பெறும், அதை சேர்த்து 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 வச்சு அதில் ஒரு 1000 கொசு உருவாகி அந்த கொசுவால் பெரிய காய்ச்சல் வந்து அந்த காய்ச்சல்னால் ஆஸ்பத்திரிக்கு அலைஞ்சி பல ஆயிரக்கணக்கான ரூபா கையிலிருந்து போயிடும். உடம்பும் நலிந்து போகும். தேவையா? அப்பப்போ பழசு சரியில்லை, உடனே என்ன செய்யணும், கழித்து வீட்டை நல்லா சுத்தமாக வைக்கணும். எங்கள் வீடு சுத்தமாக இருக்கும், அங்கே தான் லக்ஷ்மி என்ன செய்வா, வாசம் செய்வா இல்லையா? ஆக 5ஆவதாக ஒரு விஷயம் சொல்கிறார். கண்ணாடி, நிலக்கண்ணாடி வீட்டில் இருக்குது. சில பேர் பின்னாடி பாதரசம் பூசியிருக்கும் கண்ணாடியில். இந்த பாதரசம் அங்கங்கே விட்டு போய் பாதி முகம்தான் தெரியும். சில பேர் காது மட்டும்தான் தெரியும் கண்ணாடிக்குள்ளே, சில பேருக்கு வாய் மட்டும்தான் தெரியும். இப்படி கண்ணாடியெல்லாம் உடனே கொண்டு போய் கடலில் போட்டுறணும். உடஞ்ச கண்ணாடி பொருள் முதல்ல வீட்டில் இருக்கவே கூடாது. அப்போ கண்ணாடி தூசி இல்லாமல் நல்ல பிரகாசமாக இருக்கணும்னா அதை அப்பப்போ தொடச்சி வைக்கணும். இந்த மனம் என்கின்ற கண்ணாடி
தூசி படியாமல் பிரகாசமாக உன் மனக்கண்ணின் வாயிலாக உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மனம் என்னும் கண்ணாடியிலே பதிந்திருக்கக்கூடிய தூசியை நீ என்ன செய்யணும்? அகற்றணும்னார். அதை முதல்ல அகற்றணும்னார். அது மாதிரி மனுஷன் வாழ்க்கையில் எதுலையுமே எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடாது. கீதை போதிக்கிறது நமக்கு. 6வது ஒரு விஷயம் சொல்கிறார், எந்த ஒரு விஷயத்துலையும் எக்ஸ்ட்ரீமாக இருக்காத. சில பேர் எந்த ஒரு விஷயத்துலையும் எக்ஸ்ட்ரீமாக இருப்பான். தூங்குறத 8 மணி நேரம் தூங்கணும், அவன் தூங்குவான் 16 மணி நேரம் தூங்குவான். 3 வேளை சாப்பிடணும், அதுலேயும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும்னா அரை வயிறு சாப்பிடணும், காவயிறு காற்றுக்கு வச்சுருக்கணும், காவயிறு தண்ணிக்கு வச்சுருக்கணும். மூக்கு முட்டை சாப்பிடக்கூடாது. சில பேர் எல்லாம் எக்ஸ்ட்ரீம் தான். சாப்பிட்டாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான், கம்ப்ளீட்டாக எக்ஸ்ட்ரீமிஸ்டாக இருப்பான். ஆனால் பட்னியாக கிடந்தாலும் அவன் பாட்டுக்கு சாப்பிடாம என்னத்தையாவது தண்ணியை குடிச்சிட்டு அப்படி வேலையை பார்த்துக்கிட்டு பசியோடே கிடப்பான். எதுலேயுமே ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நாம் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. பசி என்பது, தூக்கம் என்பது, துக்கம் என்பது உடலால் அனுபவிக்கக்கூடிய இன்பமாக இருக்கலாம். எல்லாத்தையுமே சமநிலையில் வச்சுருக்கணும். அதிகமாக மனுஷன் என்ன செய்யக்கூடாது? தூங்கக்கூடாது, அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஒரு துக்கம் வந்துச்சுன்னா அதிலே கடந்து மூழ்கி இருக்கக்கூடாது. மகிழ்ச்சி வந்ததுன்னு வைங்க, அளவுக்கு அதிகமான சந்தோஷத்தில் ஆடக்கூடாது. அதனால தான் நாடு உனக்குன்னு சொல்லும் போது ராமனுடைய மனநிலை ஒன்றாகத்தான் இருந்தது. நாடு உனக்கு இல்லைன்னு சொன்ன போதும் அவருடைய மனநிலை ஒன்றாகத்தான் இருந்தது என்று ராமகாதை தெளிவாக சொல்கிறது. ஆக இன்பமோ துன்பமோ நிறைவோ குறைவோ பசியோ தூக்கமோ துக்கமோ எதுவாக இருந்தாலும் அது சமநிலையில் இருந்தால் தான் மனிதனால் நிம்மதியாக அடுத்த படிக்க அடியெடுத்து என்ன செய்ய முடியும்? வைக்க முடியும். 7வதாக ஒரு உபதேசம் சொன்னார். கோபம் மிக கொடூரமான ஒரு விஷயம். இது கோபம். இந்த கோபத்தை மனுஷன் முதல்ல குறைக்கணும். அதுதான் நம்மளால் என்ன செய்ய முடியல. கோபப்படும்போது ஒரு 2 நிமிஷம் அவகாசம் எடுத்துக்கிட்டு யாருக்கிட்ட சண்டை போடுறோமோ, ஒருவேளை வீட்டுக்கார்கிட்ட சண்டை போடுறோன்னு வைங்களேன், வீட்டுக்கார்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் போது கொஞ்சம் அப்படியே நகர்ந்து போய் நிலக்கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்க்கணும். இல்லைன்னா எப்பொழுதுமே ஒரு சின்ன கண்ணாடி வச்சுருப்போம்ல மேக்கப்புக்கு, அந்த கண்ணாடியை கையில் வச்சுக்கிடணும். சண்டை வந்த உடனே டப்புன்னு போய் அந்த கண்ணாடியை தான் முதல்ல கையில் எடுக்கணும். வீட்டுக்காரரை சண்டையில் கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்டு அவர் மனநிலையை மோசமாக்கியில் அவர் நம்ம கூட சண்டை போட்டு எவன் சண்டை போடுறானோ அவன் டப்புன்னு கண்ணாடி எடுத்து அவன் முகத்தை பார்க்கணும். அப்படி ஒரு அவலட்சணமான முகத்தை இனிமதான் உருவாக்கி பிரம்மா படைக்கணும். அவ்வளோ மோசமாக இருக்கும் அந்த முகம். அப்போது கோவப்படும் போது நம்முடைய இரத்தமெல்லாம் கொதிக்கும். கோவப்படும் போது மனிதனால் நிதானமாக செயல்பட முடியாது. கோவப்படும் போது அவனால் ஒழுங்காக சிந்திக்க முடியாது. கோவப்படும் போது நல்லது கெட்டது அவனுக்கு தெரியாது. பலவானையும் பலமிழக்கச் செய்வது கோபம். அறிவாளியை கூட நிர்மூடனாக மாற்றி விடுவது எது? கோபம். அதனால் கோவப்படக்கூடாது. 8வதாக ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொன்னாங்க பாருங்கள், ரொம்ப அழகாக. நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுவாகவே மாறுவீர்கள். சுவாமி விவேகானந்தர் சொன்னார். நம்ம சொல்கிறோமே, சுவாமி விவேகானந்தர் இந்த அற்புதமான செய்தியை கீதையை படித்த பிறகு இந்த மண்ணுக்கு நமக்கு அழகாக தருகிறார். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுகிறீர்கள். என்ன பொருள்? நல்லதை நினச்சோம்னா இந்த கண்ணாடி நல்ல விஷயத்தை பிரதிபலிக்கும். தீமையை நினச்சோம்னா தீமையை தான் என்ன செய்யும்? பிரதிபலிக்கும். அதனால தான் கெடுவான் கேடு நினைப்பான் என்று நம்முடைய முன்னோர்கள் சொன்னாங்களே. நீ எது நினைக்கிறாயோ அதுவாக நினை செய்வாய், மாறி போவாய். இன்றைக்கி ரொம்ப அழகாக பிரபஞ்சத்திட்ட நீங்கள் எது கேட்டாலும் கொடுத்துருன்னு சொல்கிறோமே, உங்களுக்கு நடந்துட்ட மாதிரியே கேளுங்க அப்படின்னு நமக்கு ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்கிறார்கள். நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன்,
நான் அமைதியாக இருக்கிறேன், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் செல்வந்தனாக இருக்கிறேன், எனக்கு செல்வம் வேணும், எனக்கு ஆரோக்கியம் வேணும். இழந்த ஆரோக்கியத்தை, அந்த நெகட்டிவ் வார்த்தையே இருக்கக்கூடாது. இழந்த ஆரோக்கியத்தை, இழந்த செல்வத்தை இல்லை, நான் கோடீஸ்வரி ஆகணும், நான் கோடீஸ்வரன் ஆகணும், நான் ஆரோக்கியமாக இருக்கணும், நான் நிரந்தர ஆரோக்கியம் பெறணும். உங்களுடைய வேண்டுதலில் எல்லா வார்த்தைகளுமே நேர்மறையாகத்தான் இருக்கணுமே தவிர எதிர்மறை சிந்தனைகள் உங்கள் மனதிலே இருக்க கூடாது. அதை ரொம்ப அழகாக நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுவாக நீங்கள் மாறிப்போவீர்கள். ஒரு விஷயத்துக்காக போராடாத நீங்கள் அதை பற்றி ஏன் கவலைப்படணும்? ரொம்ப அழகாக கீதை சொல்லுது. ஒரு விஷயத்தை நினச்சி நீ போராடலை, உன்னால் போராட முடியாத விஷயத்தை நினச்சி நீ ஏன் கவலைப்படுற? ஒன்றும் இல்லை, வீதி வழியாக போயிட்டுருப்போம், 2 பேர் சண்டை போடுவான். அந்த சண்டை உருவான சிச்சுவேஷனை நம்ம கண்ணால் பார்ப்போம். யார் மேலே தப்பு யார் சரிங்கிறது நம்ம மனசாட்சிக்கு நல்லா தெரியும்னா அந்த கண்ணால் நம்ம அதை பார்த்துருக்கோம். அப்போது 2 பேர் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு நடு ரோட்டில் இப்படி அடிச்சுக்கிட்டு சாகரானுங்களேன்னு தூரத்தில் இருந்து நீ வியாக்கியானம் பேசாதங்குது கீதை. நீ எங்கேயோ நின்றுக்கிட்டு பாருங்களேன், இவனு 2 பேரும் எப்படி சண்டையை போடுறானுங்க, ஐயோ அவன் பாவங்க, அவன் மேலே எந்த தப்புமே கிடையாது, இவன் தான் வந்து அவன் மேலே இடித்தான், அப்படி இப்படின்னு இங்கே நின்றுக்கிட்டு அங்கே நடந்த விஷயத்தை பற்றி கவலைப்படாத. அது உனக்கு தேவையில்லாத வேலை. நேராக புறப்பட்டு போய் அவர்கள் இருவருடைய பிரச்சனையை தீர்க்க முடியுமான்னு பாரு. ஒரு விஷயத்துக்காக போராடாத நீ அதை பற்றி ஏன் கவலைப்படுற? அதை பற்றி ஏன் கவலைப்படுற? அப்போ ஒரு விஷயத்துக்காக போராடக்கூடிய நீ உண்மையாகவே அதில் ஈடுபாடு கொண்டு என்ன செய்யணும்? போராடணும். ஆக இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ, இது இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு இருக்கிற இடத்துல இருந்தே பேசாத. போய் அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு நீ என்ன செய்யணும்? முயற்சி செய்ய வேண்டும் என்று கீதை சொல்கிறது. இந்த மாதிரி 1000 தர்மங்களை 1000 அறங்களை அர்ஜுனனுக்கு சொல்லி நீயாப்பா அந்த காரியத்தை செய்கிற, நான் செய்கிறேன்னு ஏன் நினைக்கிற? நான் ஏது, எனது ஏது, என்னை பார் என்று அந்த போர்க்களத்திலே தன்னுடைய விஸ்வரூப காட்சியை இப்பொழுது பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு காட்டினான். இந்த உலகத்தில் எல்லாமே என்னுள்ளே அடக்கம், இந்த உலகத்தில் நான் தான் எல்லா காரியங்களையும் செய்கிறேன். அது நல்லதாக இருந்தாலும் அது தீமையாக இருந்தாலும் அதனுடைய சாராம்சங்கள் என்னையே வந்து சாரும் என்று அந்த விஸ்வரூப தரிசனத்தை அர்ஜுனனுக்கு காட்டி தைரியத்தையும் வீரத்தையும் கீதையின் வாயிலாக எது மனித வாழ்க்கை என்பதை பகவான் போதிக்கக்கூடிய இடம் இருக்கிறது பாருங்கள். சாதாரணமான இடம் அல்ல பெரியோர்களே. அந்த கீதாபதேசத்தை கேட்ட பிறகுதான் அழிக்கப் போவது நின்று கொண்டிருக்கக்கூடிய அழியக்கூடிய உடல்களை தவிர அழியக்கூடியது ஆன்மா அல்ல என்பதை தெள்ளத்தெளிவாக புரிந்து கொண்டு அர்ஜுனன் போருக்கு தயாரானான் என்று பார்க்கிறோம்.